ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி 3 முட்டை இருந்தால் போதுங்க. அட்டகாசமான ருசியில் முட்டை மசாலா சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. சாதம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் ஊற்றிட்டு அந்த முட்டை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம 3 முட்டையும் ஒன்றா உடச்சி போடும்போது ஏதாவது கெட்ட முட்டை இருந்தால் வேஸ்ட்டாக போயிரும் இல்லையா, மற்ற 2 முட்டையும். அதுக்குத்தான் இந்த ஐடியா வந்து யூடியூபர் பானுமா சொல்லித்தேன். நான் வந்து அப்போ இருந்து இந்த டிப்ஸை தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். இது ஒரு நல்ல டிப்ஸு. இப்போ பாருங்கள், எல்லா முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். எந்த முட்டையும் கெட்டு போகலை. இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இந்த முட்டையை நம்ம கலக்கி விட்டுக்குருவோம். நீங்கள் விஸ்க் இருந்தால் கூட கலக்கி விட்டுக்கலாம். நான் ஸ்பூனாலேயே கலக்கி விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அதே மாதிரி மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போத்தான் அந்த கவுச்சி வாடை அடிக்காது. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்பூனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ கிளறி விட்டாச்சு, எல்லாம் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம அடித்த முட்டையை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சுக்கிறணுங்க. இப்போ மூடி போட்டுடலாம். போட்டுட்டு வெந்த பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நம்ம வந்து ஒரு கத்தியால் நல்லா பீஸ் போட்டுக்கலாம். ஆரவும் பாருங்கள், கரெக்டாக இந்த ஷேப்புன்னெலாம் இல்லைங்க. நமக்கு எப்படி தோணுதோ அந்த இதில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணியாச்சு. நீங்கள் முட்டைனா ஒன்று அவிப்பீங்க, இல்லாட்டி முட்டை வறுவல் செய்வீங்க, இல்லாட்டி ஆம்லேட் போடுவீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முட்டை மசாலா செஞ்சு கொடுங்க, சட்டியே காலியாயிருங்க. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா பீஸாக போட்டாச்சு. இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த மசாலாவோட சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு, பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு இதெல்லாம் நம்ம போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சியும் வெள்ளைப்பூடும் நான் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ கருவேப்பிலை அதுவும் நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். நான் 3 முட்டைக்கு உண்டானதை போடுறீங்க. நீங்கள் முட்டை அதிகமாக போட்டால் வெங்காயமும் அதிகமாக போடணும். அப்போத்தான் உங்களுக்கு மசாலா நிறைய கிடைக்கும். 4 பேர்த்துக்கு எடுத்து வைக்கவும் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு அந்த கலர் மாறந்தட்டிக்கும் நம்ம வந்து வதக்கி விடணுங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் வச்சு விட்டிங்கன்னா டிஃபன்லாம் காலியாயிரும். உண்மையிலே அந்த அளவுக்கு அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளி வதக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம பார்த்து சேர்த்துட்டு பத்தலைன்னா கடைசியில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான பொடிகள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் அதுவும் சேர்த்துக்கலாங்க.
உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட்டி போட்டுக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கும். 3 முட்டைக்கு 1 ஸ்பூன். அதனால் நான் இந்த அளவுக்கு போடுறேன். போட்டுட்டு நம்ம இந்த எண்ணெயிலேயே வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக மட்டன் மசாலா அதுவும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்குருவோம். நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் மசாலாலாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நல்லா சுருளை வதக்கியாச்சு. இப்போ மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி தாங்க ஊற்றினேன். ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுப்போம். நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு. அப்போத்தான் அந்த மசாலா வாடையெல்லாம் போகணும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை எடுத்து இது கூட நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கரண்டியால் கலந்துக்கிடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டுங்க. இந்த முட்டை நல்லா இந்த இதுலேயே வெந்துடும் பாருங்கள். நல்லா சாப்பிடும்போது ஜூஸியாக அந்த மசாலாலாம் பிடிச்சி அருமையாக இருக்கும். அதனால தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறேன். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும். பூரி சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் குருமா வைக்கிறதுக்கு பதில் இதை வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஏன் காரக்குழம்புக்கும் சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு சைடு டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலை போட்டு திருப்பி ஒரு கலந்து விட்டுக்குருவோம். இந்த முட்டை மசாலாவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எடுத்து சாப்பிட. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு முட்டை மசாலா சாப்பிட்டு பார்த்தவங்க விட மாட்டாங்க. அடிக்கடி வீட்டில் செய்வாங்க. ஈஸியான வேலையும் கூட. அதே டயத்தில் பிள்ளைங்க முட்டைனா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி பீஸாக போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மசாலாலாம் சேர்ந்து கவுச்சி வாடை இருக்காது இல்லையா, அதனால பிள்ளைங்க விரும்பி உங்கள்கிட்டையே செய்ய சொல்லுவாங்க, முட்டை மசாலா செஞ்சு கொடுங்கம்மான்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை மசாலா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.